ரியாலிட்டியில் என்னெல்லாம் நடக்குது, அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வரும். அண்ட் அது எல்லாமே சேர்ந்து ஒரு மையப்புள்ளியில வந்து மீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையுமே டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்லைனாக இப்படி தான் இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஃபைனலாக என்ன நடக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே, எப்படி இவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகுறாங்கன்ற மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இதனோட ட்ரெய்லரே நம்ம பார்த்தோம்னா 1 இயர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே லேட்டான படம்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் நடிப்பு வைஸ் நம்ம பார்த்தோம்னா அதர்வா வந்துட்டு அதனோட டிரான்சிஷன் ஒரு கதை திருடு போனதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தனை வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிறது, அவன் வந்துட்டு கவலைப்படுறது, அந்த விதத்தில் நடிப்புலாம் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். சரத்குமார் அவர் ஆஸ் யூஷுவல் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல, அவரும் டீசென்ட்டான ஒரு நடிப்பை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் அம்மு அபிராமியும் ரஹ்மான் அவங்க வெளிப்படுத்தின நடிப்பு ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். எடிட்டிங் வைஸ் ஸ்ரீஜித் சாரங் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்பவே டீசென்ட்டான ஒரு எடிட்டிங் தான் சொல்லணும். மியூசிக் வந்துட்டு மெயினாக ஜேக்ஸ் பிஜாய் பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். தமிழில் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம், சனிப்போதா சனிவாரம்.